our channel. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எம்சிக்யூ கொஷின்ஸாக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். எதனால் நான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சைக்காலஜியில் வந்து ஜீன் பியாஜெட் அது எல்லாமே நம்ம வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுலேருந்து கொஷின் வந்து லைக் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் வீடியோ போடும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிலாம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, லைக் டெட்டு சிடெட் எக்ஸாம்லலாம் எப்படி வந்து அந்த சாப்டர்லேருந்து அந்த கொஷின்லேருந்து எப்படிலாம் வந்து பாசிபிள் கொஷின்ஸ் வரும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அது மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோக்கும் நான் வந்து கொஷின்ஸ் வந்து பாசிபிள் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணுறது வந்து ஜீன் பியாஜெட் பற்றி தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பாசிபிள் கொஷின்ஸ் எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வரும், இப்போ அந்த ஜீன் பியாஜெட் டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது தான் நான் வந்து நெட்டில் கேதர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்போஸ் ஜீன் பியாஜெட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ நான் கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்ததுக்கு ஒரு பலனாக இருக்கும். ஆக்சுவலி கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் தி தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் கிவன் பை ஜீன் பியாஜெட். ஸோ எது வந்து இதில் ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். It believes that development. So Jean Piaget believes that development is a continuous process என்றது false. அவர் அது மாதிரி நினைக்கவே இல்லை. டெவலப்மெண்ட் வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் நாட் அ ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு பியாஜெட் the second stage of cognitive development is. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஜீன் பியாஜெட்டில் 4 ஸ்டேஜஸ் படிச்சிருக்கோம். 1 இஸ் அ சென்சாரி மோட்டர் ஸ்டேஜ், அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இஸ் அ கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் அ ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து செகண்ட் ஸ்டேஜ். SPCFன்னு படித்தோம் இல்லையா ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன வரும், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் தான் வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதுதான் வந்து கரெக்ட். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு பியாஜெட் which one of the following factors plays an important role in influencing development. ஸோ எந்த ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் ரோலாக வந்து பியாஜெட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஸோ அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்னது நம்ம படித்தோம்னா ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இல்லையா. ஸோ அந்த ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னா என்னது, ஒரு குழந்தை வெளி உலகத்தை பார்த்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்குது அப்படின்றது தான் அவருடைய இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் வரும், எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, கொஷின் பார்த்தோன்னா, த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இஸ் அட்டைன்டு டியூரிங் பியாஜெட் டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, வீடியோவை பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு எல்லா ஆன்சர்ஸும் நான் வந்து வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு வந்து லைக் நான் அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு குழந்தை இப்போ ஒரு பால் நம்ம காமிச்சிட்டு அதை மறைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து தேடி அதை கண்டுபிடிக்கிறதா வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ அது எந்த ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தை அட்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான். 0 to 2 இயர்ஸில் தான் அந்த குழந்தை வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸை கண்டுபிடிக்குது, அட்டைன் பண்ணுது அந்த ஸ்டேஜில். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா Question 6 வந்து in Piaget theory a process which is the balancing act between the
ஓல்ட் அண்ட் நியூ. ஸோ பேலன்சிங் என்னும் போதே எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அசிமுலேஷன்னா, அக்காமடேஷன்னா, ஈக்குவலிபிரியமா அண்ட் தென் நாலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா லைக் அசிமுலேஷனுக்கும் அக்காமடேஷனுக்கும் ஒரு பேலன்சிங்காக எது இருக்குது அப்படின்னா ஈக்குவலிபிரியம் தான். ஸோ ஈக்குவலிபிரியம் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஈக்குவலிபிரியம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா the cognitive ability that comes in pre-operational period. So the cognitive ability that comes in pre-operational period, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ability to goal directed behavior. ஸோ pre-operational பீரியடில் வந்து என்ன வந்து cognitive ability வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ability to of goal directed behavior தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா சென்சரி மோட்டார் பீரியட் கவர்ஸ் தி ஃபர்ஸ்ட். ஸோ எந்த பீரியடில் வந்து சென்சரி மோட்டார் பீரியட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன பீரியட் பார்த்தோம்? சென்சரி மோட்டார். ஸோ 0 to 2 years. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2 years ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ 2 years ஆஃப் லைஃப் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். 2 years ஆஃப் லைஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ட்ராயிங் மாதிரி என்னதுன்னு பார்த்தோன்னா லைக் எல்லாமே கொஷின்ஸ் வந்து இது டிபெண்ட் பண்ணி தானே கேட்குறாங்க. சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் அண்ட் தென் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஸ்டேஜ், ஃபார்மல் ஸ்டேஜ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த ஸ்டேஜ்லேருந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஸோ எந்தெந்த இயர் 0 to 2 years வரைக்கும் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், 2 to 7 years வந்து ப்ரீ ஆப்ரேஷனல், 7 to 12 years வந்து கான்க்ரீட், 12 yearsலேருந்து ஃபார்மல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா மெயின் கீவேர்ட்ஸ் வந்து இந்த சென்சரி மோட்டார்ஸ் ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் வேர்ல்ட் த்ரூ சென்சஸ் அண்ட் ஆக்ஷன். சென்சஸோ ஆக்ஷன் வச்சு தான் ஒரு வேர்ல்டை வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரீ ஆப்ரேஷனல் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் வேர்ல்ட் த்ரூ லாங்குவேஜ் அண்ட் மென்டல் இமேஜஸ். அண்ட் தென் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் வேர்ல்ட் த்ரூ லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கேட்டகரி. அண்ட் தென் ஃபோர்த் ஃபார்மல் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் த்ரூ ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் அண்ட் சயின்டிஃபிக் ரீசனிங். ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கொஷின் 9 வந்து அக்கார்டிங் டு ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஹைப்போதெட்டிக் டிடக்டிவ் ரீசனிங் டெவலப்ஸ். நம்ம இப்போ தானே பார்த்தோம், இங்கே பாருங்கள் ஹைப்போதெட்டிக் திங்கிங் வந்து எந்த ஸ்டேஜில் வருதுன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனில் தானே வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா பியாஜெட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ நான் வந்து எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் லைக் இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் எம்சிக்யூ கொஷனுக்கு. ஸோ டெவலப்ஸ் த்ரூ தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி சைல்டு அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ பியாஜெட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் கோல் என்னென்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி சைல்டு அண்ட் தி என்விரான்மெண்ட். ஸோ அப்போ தான் ஒரு குழந்தை வந்து டெவலப் ஆகுது, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், அதில் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஓகே, ஸோ அப்போ தான் அது வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுது. அண்ட் தென் ஸ்டேஜ் 2 வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து ஈகோசென்ட்ரிக் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் அனிமிசம்னா என்னென்னா அந்த குழந்தை வந்து இந்த ஸ்டேஜில் இருக்க பசங்களை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பசங்க வந்து லைக் ஒரு பெஞ்சு, சோஃபா எல்லாத்தையுமே வந்து லிவிங் திங்ஸாக தான் அது அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து அது அடிபட்டுச்சுன்னா இப்போ ஒரு டேபிளில் போய் அந்த குழந்தை அடிபட்டுச்சுன்னா நம்ம அந்த டேபிள் அடித்தோன்னா அந்த குழந்தை அழுக நிறுத்திடும். என்னனாலனா அது வந்து எல்லா திங்ஸுமே நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே அது வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அண்ட் தென் ரியலிசம் பண்ணும்போது அது வந்து அந்த குழந்தை டாய்ஸ் கூட விளையாடும் போது எல்லா டாய்ஸுமே ரியலாக தான் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறது தான் வந்து ரியலிசம். சென்ட்ரேஷன்னா நீங்கள் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சென்ட்ரேஷன்னா என்னென்னா ஒரு பாத்திரம் வந்து ஒன்று சின்ன பாத்திரம், அதுவே வந்து பெரிய பாத்திரம். சின்ன பாத்திரம் தான் உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்குது, பட் பெரிய பாத்திரத்தில் கம்மியாக தான் தண்ணி இருக்குது. ஸோ அந்த குழந்தைகிட்ட கேட்டும்போது எதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த பாத்திரத்தை பார்த்து தான் சொல்லும். லைக் பெருசாக இருக்க வெசல் வச்சு அதில் தான் வந்து அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த 2 to 7 years குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால சென்ட்ரேஷன், அதுதான் வந்து சென்ட்ரேஷன்.
இர்ரிவர்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 3 நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டீசென்ட்ரேஷன். ஸோ பசங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரேஷன் போது ஸ்டேஜ் 2 to 7 இயர்ஸ்க்கு தெரியாது. டீசென்ட்ரேஷன் போது அந்த குழந்தைங்களுக்கு அளவு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது 7 to 11 இயர்ஸில் டீசென்ட்ரேஷன் நடக்கும், வரும் அவங்களுக்கு. அவங்க வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் கிளாஸிஃபை பண்ண தெரியும். சீரியேஷன் அவங்களுக்கு வந்து அந்த அசனிங் ஆர்டர், டிசனிங் ஆர்டர் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, கன்சர்வேஷன் அண்ட் தென் டெவலப்பிங் லாஜிக்கல் அண்ட் கான்க்ரீட் ரீசனிங் ஸ்கில் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4 பார்க்கும்போது 11 to 15 ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இதில் வந்து ஏபிள் டு யூஸ் அப்ஸ்ட்ராக்ட் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ஸ்ட்ராக்டாக அண்ட் தென் டிடக்டிவ் லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் ஹைப்போதெட்டிக் லாஜிக். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டேஜ் 4ஓட இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக் த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆஸ் proposed by Jean Piaget. ஸோ கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னும் போது என்ன வரும், நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, கான்க்ரீட்டில் டெவலப்பிங் லாஜிக், கன்சர்வேஷன், டீசென்ட்ரேஷன், கிளாசிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக இதில் தான் வந்து பாருங்கள், ஆப்ஷன் 2 கன்சர்வேஷன் இருக்கா. ஸோ கன்சர்வேஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, according to the cognitive development theory of Piaget, in which of the following process children either modify or form a new schema based on new experiences. ஸோ இதில் என்ன கொஷின் நம்ம பார்த்தோன்னா, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி ஆஃப் பியாஜெட் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தை கற்றுக்கின விஷயத்தை எப்படி வந்து மாடிஃபை பண்ணுது, அதுக்கான ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டேஜ் பேர் என்னென்னா, எப்போ அது கற்றுக்குது அப்படின்னா அக்காமடேஷனில் தான். ஸோ அசிமுலேஷனில் வந்து அந்த குழந்தை வந்து நியூ நாலேஜை கேதர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அக்காமடேஷனில் தான் என்ன பண்ணோன்னா, அந்த கற்றுக்கின நாலேஜை வந்து மாடிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை, புது விஷயத்தை கற்றுக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் அந்த கொஷனில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அனிமல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அக்காமடேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, டியூரிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேஜ் சில்ட்ரன் டெவலப் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சென்சரி மோட்டார். ஓகே, ஸோ அது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, த சைக்காலஜிஸ்ட் ஹூ டிஃபைன் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ யார் வந்து மாரல் டெவலப்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணது, எந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா ஜீன் பியாஜெட் தான். ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இன் ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ். ஸோ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக, சென்சரி மோட்டார் அண்ட் தென் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சென்ட்ரேஷன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சென்ட்ரேஷன் அந்த வெசல் வச்சு நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ அதுதான். ஸோ டீசென்ட்ரேஷன் போது எது வரும், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 3 வரும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்றது ஸ்டேஜ் 2. அதில் வந்து சென்ட்ரேஷன் வந்து அந்த குழந்தை வந்து கற்றுக்குது. ஸோ சென்ட்ரேஷன் இன் தாட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, ஈகோ சென்ட்ரிக்னஸ் இஸ் மெயின் கேரக்டர் ஆஃப் விச் இன்டலெக்சுவல் ஸ்டேஜ். ஸோ எந்த ஸ்டேஜில் ஈகோ சென்ட்ரிக்னஸ் வரும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் தான், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் தான். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் பிஹேவியர் கேரக்டரைஸ் தி கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆஸ் ப்ரொபோஸ்டு பை ஜீன் பியாஜெட். ஸோ கான்க்ரீட்டுன்னும் போது ஸ்டேஜ் 3 7 to 11 இயர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கன்சர்வேஷன், கிளாஸ் இன்க்ளூஷன். ஸோ போய் அந்த கீவேர்ட்ஸ் போய் பாருங்கள், நான் எல்லாமே இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் கூட. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அ பியாஜெட் கன்ஸ்ட்ரக்ட் இன் அ கான்டெக்ஸ்ட் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸ்கீமா. ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் ஜீன் பியாஜெட்டு, ஸ்கீமான்ற வேர்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கீமானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்கீமானா என்னென்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு பியாஜெட், டு நோன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் மஸ்ட் ஆக்ட் அப்பான். ஸோ ஒரு குழந்தை ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த குழந்தை வந்து அந்த ஆப்ஜெக்டை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு அதுதான் வந்து அந்த மென்டல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து பியாஜெட் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, ஸ்கீமா.
ஆனால் நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு பியாஜெட், ஜீன் பியாஜெட், children actively construct knowledge. அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீன் பியாஜெட் ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருப்பார், ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போகும்போது தான் பசங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் ஆஸ் தி மேனிப்புலேட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்டு. ஸோ அவங்க வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அவங்க வந்து விஷயத்தை கற்றுக்குறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் வந்து அப்படியே வந்து இம்ப்ரூவ் ஆகாது. என்விரான்மெண்ட் கிட்ட போகும்போது தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் லைக் எல்லாமே வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜீன் பியாஜெட். ஓகே. And then major proportion of Jean Piaget theory is that children thinking is qualitative different from adults. ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைக்கோ அடல்ட்டுக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு அடல்ட் வந்து 1000 கொஷின் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தையும் வந்து 1000 கொஷின் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதோட குவான்டிட்டி வந்து 2 பேருமே சேம் தான். பட் குவாலிட்டின்ற போது அந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து டிஃபர் ஆகும் சில்ட்ரனுக்கும் அடல்ட்டுக்கும். ஸோ அதுதான் திங்க் பண்ணுற விஷயம், அந்த குவான்டிடேட்டிவ் சேம், குவாலிட்டேட்டிவ் வந்து டைப் ஆஃப் கொஷின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து குவாலிட்டேட்டிவ் தான் வரும், குவான்டிட்டேட்டிவ் வராது. குவான்டிட்டின்னும் போது அவங்க வந்து சேமாக தான் லைக் அந்த 1000 டைப்ஸ் ஆஃப் கொஷின் சேமாக தான் திங்க் பண்ணுவாங்க. பட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் வந்து டிஃபர் ஆகும். டைப்ஸ் ஆஃப் கொஷின்னும் போது குவாலிட்டேட்டிவ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் 4. ஓகே, ஆப்ஷன் 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். And then according to Piaget cognitive theory of learning, the process by which the cognitive structure is modified is called. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை பண்ணுறது எந்த ஸ்டேஜில் மாடிஃபை பண்ணுவாங்க, எந்த ப்ராசஸில் மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசிமுலேஷனில் வந்து நாலேஜை ஆட் ஆன் பண்ணுவாங்க, அக்காமடேஷனில் தான் மாடிஃபை பண்ணுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, அக்காமடேஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜீன் பியாஜெட் கொஷனில் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ராசஸ் தான். இந்த கொஷின் வந்து ப்ராசஸ் பற்றி தான் கேட்குறாங்க, ஸ்டேஜஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் வந்து பசங்க வந்து இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் வந்து அக்காமடேஷனில் வந்து அந்த ஆட் பண்ண நாலேஜை வந்து மாடிஃபை பண்ணுவாங்கன்றது தான் வந்து செகண்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அக்காமடேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 4 டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜ் ஆஃப் children intellectual development or identify by. ஸோ 4 distinct stage of children intellectual development யார் சொல்லியிருக்காரு, 4 stages யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியாஜெட் தானே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பியாஜெட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா the stage of cognitive development according to Piaget in which a child display object permanence is. ஸோ என்னென்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா according to Piaget stage of cognitive development, the sensory motor stage is associated with. ஸோ இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து எது கூட அசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தருடைய இமிட்டேஷன், மெமரி அண்ட் மென்டல் ரெப்ரசன்டேஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா சீதா ஹாஸ் லேர்ன்டு டு ஈட். ஸோ சீதா வந்து கற்றுக்கினா, ஒரு குழந்தை ஓகே கற்றுக்கினா எப்படி வந்து ரைஸும் டாலும் எப்படி பிசைஞ்சு சாப்பிடணுன்றது. அவள் லேர்ன் பண்ண விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, என்னென்ன மாடிஃபை பண்ணுறான்றது தான் வந்து இந்த கொஷின். வென் ஷீ இஸ் கிவன் டால் அண்ட் ரைஸ், ஷி மிக்ஸஸ் ரைஸ் அண்ட் டால் அண்ட் ஸ்டார்ட் eating. She has dash eating rice and doll into her schema for doing things. எதனால்னா அக்காமடேஷன். ஸோ அசிமுலேஷன் போது ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணிக்கிறது, ஸோ மாடிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் வந்து அக்காமடேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அக்காமடேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னா retrieving hidden object is evidence that in fact has begun to master which of the following cognitive function. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ ரிட்ரைவிங் ஹிடன் ஆப்ஜெக்ட், ஒரு குழந்தை வந்து எப்போ மறைக்கிற ஆப்ஜெக்டை ரிட்ரைவ் பண்ணுது, எந்த ஸ்டேஜில் பண்ணுதுன்னா லைக் சென்சரி மோட்டர் ஸ்டேஜ்லாம். ஸோ அதுக்கான பேர் என்ன சொன்னேன் நான், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபிட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டூ எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ் நோன் அஸ். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் கூட எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா கூட ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை ஃபிட் பண்ணுறது, அது என்னது நான் சொன்ன மாதிரி அசிமிலேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அசிமிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அக்கார்டிங் டு பியாஜெட் தியரி which one out the following will not influence cognitive development. ஸோ எது வந்து cognitive development இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஸோ காக்னேட்டிவ் டெவலப் ஆகிறது எதனால், சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அக்கார்டிங் டு பியாஜெட் எ சைல்டு பிட்வீன் 2 to 7 years in the dash stage of cognitive development. ஸோ 0 to 2 போது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், 2 to 7 போது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாட் டேர்ம் ஆர் ஃப்ரேஸ் டஸ் பியாஜெட் யூசஸ் ஃபார் மென்டல் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் திங்கிங். ஸோ பியாஜெட் வந்து மென்டல் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் திங்கிங் அது சொன்னார்னா ஸ்கீமாஸ் தானே. ஸோ இதுக்கான ஆன்சர் பியாஜெட்டும் போது ஸ்கீமா தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு பியாஜெட் சில்ட்ரன் திங்கிங் டிஃப்ரெண்ட் இன் டேஷ் ஃப்ரம் அடல்ட்ஸ் தென் இன் டேஷ். ஸோ சில்ட்ரன் திங்கிங் வந்து டிஃபர் இன், ஸோ எதில் வந்து டிஃபர் ஆகும், கைண்டு. லைக் அவங்க வந்து திங்க் பண்ணுறது வந்து கைண்டு, நம்பர் ஆஃப் கொஷின் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரம் அடல்ட்ஸ் தென் இன் அமௌண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கைண்ட் அண்ட் அமௌண்ட். ஸோ வந்து இதுதான் வந்து லாஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இதில் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் வந்து எப்படிலாம் பாசிபிள் கொஷின்ஸ் இருக்கும், ஒரு இப்போ ஜீன் பியாஜெட் டாப்பிக்லேருந்து என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ அந்த வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம் ஜீன் பியாஜெட். ஸோ ஜீன் பியாஜெட் இது வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நீங்களே வந்து ஒரு க்யூரியாசிட்டியோடு ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் என் கூடயே. ஸோ ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த நான் பண்ணியிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.